நக்கியரா வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்களும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இது ஒரு சின்ன வீடியோ. குழந்தைங்களோட பண்ண ஒரு ட்ரிஃப்ட் கார் ஆக்டிவிட்டி நியூசிலாண்டில் இங்கே ஆக்லாண்டில் பண்ணது தான். வெஸ்ட் ஆக்லாண்டில் இருக்குது. இது எந்த ஸ்பான்சரிங் வீடியோவும் கிடையாது. இட்ஸ் நாட் அண்டர் ஃபார் எனி மார்க்கெட்டிங் வீடியோஸ் கிடையாது. இது நான் பிள்ளைங்களை கூட்டிகிட்டு போன ஒரு வீடியோ. அதை தான் நான் ரெக்கார்ட் பண்ணுறேன். ஷார்ட்ஸ்க்காக எடுத்த மோஸ்ட் ஆஃப் த வீடியோ கவரேஜ். பட் ஆனால் அது வந்து ஃபுல் வீடியோவாகவே நான் போடுறேன். நாங்கள் வந்து 6 பேர் ஒரு கேங். ஆக்சுவலாக வி ஹேவ் என்னோட 2 பிள்ளைங்க, இப்போ என் ஃப்ரெண்டோட 2 பிள்ளைங்க. ஸோ 6 பேரும் ஒரு கேங்கு. நிறைய ஆக்டிவிட்டீஸ் நாங்கள் 6 பேரும் பண்ணுவோம். பட் இந்த வீடியோவில் வந்து என் ஃப்ரெண்டு கிடையாது, ஏன்னா வந்து ஷி வாஸ் ஒர்க்கிங். ஸோ நான் இந்த 4 பேரையும் அவளோட 2 கேர்ள்ஸையும் என் 2 பாய்ஸையும் சேர்ந்து இந்த ட்ரிஃப்ட் கார்ஸ் வந்து ஒரு ஆக்டிவிட்டி கூட்டிகிட்டு போனேன். இங்கே உங்களுக்கு தெரியும், நியூசிலாண்டை பொறுத்த வரைக்கும் ட்ரைவிங் சேஃப்டிக்கெல்லாம் எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. பிள்ளைங்களுக்கு வந்து ஃப்ரம் ஸ்க்ராட்சு அவள் கற்றுக் கொடுத்தா. ஒரு டம்மி நீங்கள் பார்த்திங்கன்னா எப்படி இந்த லீவரை வந்து புல் பண்ணுறது, எப்படி பிரேக்ஸ் போடுறது, இதெல்லாமே வந்து காரோட சேஃப்டி ஃபார் த ஃபுல்லுமே டெமான்ஸ்ட்ரேட் பண்ணாங்க. எவ்வளோ இம்பார்ட்டண்ட் ஆஃப் வேரிங் ஹெல்மெட்டுன்னு என் பிள்ளைங்க ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணாங்க. லைக் டிபெண்ட்ஸ் ஆன் த மணி பே. உங்களுக்கு வந்து அந்த காரோட எவ்வளோ ரவுண்ட்ஸில் தான் போகலாம். நான் வந்து இந்த ஸ்கூல் ஹாலிடேக்கு போனதுனால இட் டுக் எ டைம். கிட்டத்தட்ட ஒரு 2 hours அங்கே ஸ்பெண்ட் பண்ணோம். we had a real great fun. அதுக்கப்புறம் ஹோல்டேவும் இங்கே தான் இருந்தாங்க. ஸோ நாங்கள் காஸ்ட்கோன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய நியூசிலாண்டில் ஒரு சூப்பர் மார்க்கெட் ஆக்லாண்டில். ஸோ அந்த ஷாப்பிங்கும் முடிச்சதுக்கப்புறம் ஃபுட் அவுட் சைட். இனிமே இந்த ட்ரிஃப்ட் கார்ஸ் இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் வந்து மோர் தென் ஃபன் வந்து இந்த கம்பெனி ஆடட். எனக்கு தெரிஞ்சு வந்து இந்த 4 பேரும் வந்து கிட்டத்தட்ட இவ்வளோ வருஷமாக மோர் தென் 8 years-ஆக தே ஆர் ஃப்ரெண்ட்ஸ். தே பீன் டுகெதர். எங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னா, இவங்களோட ஸ்விம்மிங், இந்த 4 பிள்ளைங்க ஸ்விம்மிங் பண்ணும்போது தான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸை நான் மீட் பண்ணேன். ஷீஸ் பீன் என்ன சொல்கிறது, another mother in New Zealand for the kidsன்ற மாதிரி நான் சொல்லுவேன். பிகாஸ் சைல்ட் கேர் பொறுத்த வரைக்கும் நாங்கள் 2 பேரும் மாற்றி பார்த்துப்போம். மென்லி போத்த பர்த்டே ஹஸ்பண்ட்ஸ் ஒர்க் பண்ண போதுலாம். So I always see that I take them to adventurous activities like this. My friend வந்து she always takes them for movies, other different kind of soft activities. நான் இந்த மாதிரி ஹார்ட் ஆக்டிவிட்டீஸ்க்கு பிள்ளைங்களை கூட்டிகிட்டு போவேன். they have a good fun as well. நீங்கள் பார்த்தீங்கன்னா இருக்கு ரேசிங் இருக்கு. மூத்த வந்து லைக் ஷீஸ் அ கேர்ள். அதுக்கப்புறம் இன்னொரு 2 பசங்க. அப்புறம் 8 வயது ஷீஸ் ஆல்சோ அ கேர்ள். என்னோட ஃப்ரெண்டோட பொண்ணு தான். ஸோ தே ஆல் ஹேட் அ பிக் ஃபன். பார்த்தீங்கன்னா தே கம்பீட்டிங் வித் ஈச் அதர். பட் நீங்கள் கம்பீட்டிங்னு சொல்லும்போது தே பீன் ஹெல்பிங் ஈச் அதர். சி தட் தே எவ்ரி ஒன் இந்த கேங்க்கு வந்து ஆர் சேஃப்னு நான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். என்னோடய வீடியோ வந்து மானிட்டர் பண்ணுறது எல்லாமே வந்து என்னோட சின்ன பையன் தான். அது பண்ணக்கூடாது, இது பண்ணக்கூடாது, இவ்வளோ ப்ரைவேட் கொடுக்கணும், அவங்கக்கிட்ட பெர்மிஷன் வாங்கணும்னு எல்லாம் சொல்லிகிட்ருப்பான். எனக்கு வந்து இந்த மாதிரி பொது வழியில் சில வாட்டி அந்த வீடியோ எடுக்கிறது வந்து கொஞ்சம் லைட்டாக ஒரு ஷையாக இருக்கும். நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்கன்னு நீங்கள் காமெண்ட்ஸில் கொடுங்க. நான் வந்து நியூசிலாண்ட் ட்ரைவிங் வீடியோஸ் ஃபார் அடல்ட்ஸ் வந்து ஒரு தனி வீடியோவாகவே போட்டிருக்கேன். அது நீங்கள் இந்த வீடியோ பார்க்கும்போது நான் இதில் டிஸ்கிரிப்ஷனில் நான் பின் பண்ணி விடுறேன். ஸோ நீங்கள் அதை பாருங்கள். மற்றபடி வந்து இட்ஸ் மோர் ஆஃப் என்ன சொல்கிறது, ஒரு அவேர்னஸ்க்கு இந்த குழந்தைங்களுக்கு வந்து இந்த மாதிரி ட்ரிஃப்ட் கார்ஸு, அதுக்கப்புறம் வந்து நிறைய ஆக்டிவிட்டீஸ் இங்கே இருக்குது. ஸோ அவங்களுக்கு வந்து நிறைய கம்ஃபர்ட் அண்ட் ஆல்சோ சேஃப்டி வந்து இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். தே ஹேவ் டு ஸ்டாப், ரெண்டுனா ஸ்டாப்பு, ஏம்பர் கலர்னா அதாவது எல்லோ கலர்னு சொல்லுவாங்க, ஸ்லோ பண்ணணும், க்ரீன்னா டு கோ, இந்த மாதிரி எல்லாம் கற்றுப்பாங்க.
அதே மாதிரி லேனில் பாருங்க லேன் மாதிரி வந்து கூடாது அவங்க லேனுக்குள்ளே போகணும் அந்த மாதிரிலாம். They had a great fun doing this activity. Hope you enjoyed this small video, and until we meet in the next video, stay safe everyone. Bye for now.